ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். ஸோ அதுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுப்போம். சாம்பாருக்கு நம்ம எடுத்துக்கிற காய்கறி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கட் பண்ண காய்கறியெல்லாம் அதில் போட்டுக்கலாம். தேங்காய் பால் வந்துட்டு ரெண்டாவதாக எடுத்து தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது கூட மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுப்போம். மூடி வச்சிடலாம். அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துப்போம். அதை ஊற வச்சுருக்கோம். நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறமா புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதில் அந்த மிக்ஸ் பண்ண பருப்பை எடுத்து அதில் ஊற்றி ஒரு மூடி வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் தேங்காய் பாலை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிப்போம். அப்படியே வச்சுருங்க. இங்கிட்ட தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை மிளகாய், பெருங்காயத்தூள், அது கூட சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரில் ஊற்றி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பாரில் ஊற்றிக்கலாம். ஃபைனல் லுக் இப்படி தான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.